விடும் பாஜக. ராமதாஸ் சிக்னல் என்ன? எங்கள் கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் வரவிருக்கின்றன என சொல்லி களைத்து போன அதிமுக எந்த கட்சியும் இன்னும் கேட்டை திறக்காததால் தங்கள் கூட்டணிக்கு வரலாம் என கணிக்கும் கட்சிகளை தேடி தூதுவர்களை அனுப்ப ஆரம்பித்திருக்கிறது. அந்த வகையில்தான் பழைய பகையை எல்லாம் மறந்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸை தேடி சென்று சந்தித்து பேசியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம். பாமகவில் தந்தை மகன் அரசியல் யுத்தம் கடந்த 10 மாதங்களுக்கும் மேலாக தொடர்வதால் இவர்களில் யாரை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வருவது என்று தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறது அதிமுக. திமுகவையும் முதல்வர் ஸ்டாலினையும் அன்புமணி மிக கடுமையாக சாடுவதால் அவர் தங்கள் பக்கம்தான் வருவார் என கணிக்கும் அதிமுக அவர் மட்டும் வந்தால் போதாது, ராமதாஸ் உள்ளிட்ட ஒட்டுமொத்த பாமகவும் தங்கள் அணிக்கு வந்தால்தான் பலம் சேர்க்கும் என நினைக்கிறது. ஆனால் மகனின் நிலைப்பாட்டுக்கு நேர் எதிரான முடிவை எடுத்த திமுகவை அதிகம் சாடாமல் மென்மையான போக்கை கடைபிடித்து வருகிறார் ராமதாஸ். அவரை அப்படி திமுக பக்கம் சாய்த்து விடாமல் தங்கள் பக்கம் இழுக்கும் வேலைகளை அதிமுகவும் பாஜகவும் தீவிரப்படுத்தி உள்ளன. இது தொடர்பாக சில தினங்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை திமுக பக்கம் போய்விடாமல் தடுக்கவே இந்த சந்திப்பு நடந்ததாக சொல்கிறார்கள். அதன்படியே இந்த சந்திப்பு நடந்த அடுத்த சில தினங்களிலேயே தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்து ராமதாஸ் சந்தித்தார் சி.வி. சண்முகம். தனது இல்ல திருமண விழாவுக்காக பாமக தலைவர் ராமதாசுக்கு அழைப்பிதழ் கொடுக்கவே அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தைலாபுரம் வந்ததாக வழக்கமான சம்பிரதாய தகவல் சொல்லப்பட்டாலும் அழைப்பிதழ் 2ஆம் பட்சம்தான். அரசியல் நிலைப்பாடு குறித்து பேசவே சண்முகம் ராமதாஸை சந்தித்தார் என்கிறார்கள். தன்னுடன் வந்தவர்களை கொஞ்சம் வெளியில் இருக்க சொல்லிவிட்டு சுமார் அரை மணி நேரம் ராமதாசுடன் தனியாக பேசியிருக்கிறார் சி.வி. சண்முகம். இது குறித்து நம்மிடம் பேசிய விழுப்புரம் மாவட்ட அதிமுகவினரோ அதிமுக கூட்டணிக்கு வலு சேர்க்க பாமகவும் கட்டாயம் தேவை என நினைக்கிறார் இபிஎஸ். பாஜகவும் அதையேதான் விரும்புகிறது. ஆனால் அன்புமணி பாஜக அனுதாபியாக இருப்பது ராமதாசுக்கு பிடிக்கவில்லை. அதனால் இந்த விஷயத்தில் பாஜக நேரடியாக தலையிடாமல் அதிமுக மூலமாக ராமதாசிடம் பேச்சுவார்த்தை நடத்த வைத்திருக்கிறது என்றார்கள். இது குறித்து பாமக இணை பொதுச் செயலாளரான சேலம் அருள் எம்எல்ஏவிடம் பேசினோம். சி.வி. சண்முகத்தின் தந்தையும் முன்னாள் எம்பியுமான மறைந்த வேணுகோபாலும் ஐயாவும் நெருங்கிய நண்பர்கள். ஐயாவை அப்பா என்றுதான் சி.வி. சண்முகம் அழைப்பார். அதே போல அவரை மகனை போன்றுதான் ஐயாவும் பார்ப்பார். இரு தலைவர்களும் சந்திக்கும் போது அரசியல் பேசாமல் இருந்திருக்க மாட்டார்கள். நிச்சயம் அரசியல் பேசப்பட்டிருக்க வேண்டும். கூட்டணி குறித்தும் பேசியிருக்கலாம். தமிழகமும் தமிழக மக்களும் நலமாக இருக்க வேண்டும் என ஐயா நினைக்கிறார். அதற்கு ஏற்ப பாமகவினர் ஏற்றுக்கொள்ளும் அணியை ஐயா அமைப்பார் என்றார் அவர். வெற்றி கூட்டணியில் பாமக இடம்பெறும் என்று அப்பாவும் பிள்ளையும் அடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேடும் அந்த வெற்றி கூட்டணி எது என்பதுதான் யாருக்கும் புரியாத புதிராகவே நீடிக்கிறது.